ஹாய், திஸ் இஸ் சந்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிம்பிள் ஸ்கின்னை எப்படி நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணுறது. ஒரு ஸ்கின்னும் இண்டிவிஜுவல், ஒரு ப்ராப்ளமும் தனித்தனியாக நம்ம ட்ரீட் பண்ணணும். அப்படி இந்த பிம்பிள் ஸ்கின்னை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எப்போவுமே நம்ம என்ன ஸ்கின்னை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாலும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் ரொம்ப முக்கியம். நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் தான் உங்கள் ஸ்கின்னை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறீங்கன்னு காமிக்கும். ஸோ பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க மேக்ஸிமம் நல்லா உங்களோட மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். கிளென்சிங் மில்க் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3-4 வாட்டி கம்பல்சரி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஆஃப்டர் பெட், பிஃபோர் பெட் கம்பல்சரி. இன்பிட்வீனில் உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, வாஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மாய்ஸ்சரைசர் அண்ட் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். மாய்ஸ்சரைசர் எப்படி போடுறதுன்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஹைட்ரேஷன் பற்றியும் நான் பேசியிருக்கேன். இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த வீடியோவும் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துருங்க. ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்? கொஞ்சம் மைல்டான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. டீ ட்ரீ ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் அலோவேரா ஜெல், எனி கைண்ட் ஆஃப் அலோவேரா ஜெல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதாவது மாய்ஸ்சரைசர் முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த பிம்பிள் வந்துருச்சு, இல்லை இப்போ தான் பாப்பப் ஆக போகுது அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிம்பிளை வந்து உடைக்கிறீங்க, தொட்டுட்டே இருப்பாங்க. இப்படி தொடும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்கின் வந்து ஹார்ட் ஆயிடும். ஒன்று அந்த பிம்பிள் உடையும், இல்லைன்னா உங்கள் ஸ்கின்குள்ளேயே டெபாசிட் ஆகிடும். இன்கேஸ் அது உடஞ்சிச்சு அப்படின்னா போஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஓப்பன் போஸ் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது.